ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேசிக் வந்து எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மெஹந்தி டிசைன் வந்து ஒரு கோனை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணுதோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள், கையில் பிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஒரு பேப்பருக்கும் அப்புறம் வந்து மெஹந்தி பிடிக்கலாம் அந்த கோனுக்கும் இடையில் உள்ள கேப் வச்சு தான் நம்ம வந்து ஒரு லைன் போடுறதோ ஒரு டிசைன் போடுறதோ கேப் விட்டு போடணும். இந்த மாதிரி லைன் வந்து கேப் விட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆர்டராக வந்து லைன் வந்து நீட்டாகவும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து திக் லைன் போட போகிறோம். இந்த திக் லைன் வந்து நம்ம டபுள் லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் பக்கத்துலேயே ஜாயின் ஆகுற மாதிரி கிட்டவாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 லைனுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த லைனில் வந்து ஒரு லைன் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். இது வந்து திக் லைனாக நம்ம வந்து நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு திக்காக வேணும்னு சொல்லி அப்படியே ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க, திக்காக வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்தால் நம்ம 3D டிசைன்லாம் போட முடியாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம 3D டிசைன் அந்த மாதிரிலாம் கூட போடலாம். இது வந்து வே டிசைன். இப்போ வந்து நம்ம UM N அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வச்சு நீங்கள் வே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டு எப்போவுமே வைக்கும் போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு மெஹந்தி கோன் எப்படி பிடிக்கிறோமோ நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்க வரும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாட் வைக்கணும். அது இன்னொரு டைம் வச்சு காட்டும் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து வச்சு எடுப்பாங்க நிறைய பேர் டாட் அப்படின்னு சொல்லி கோனில். அந்த மாதிரி வைக்காமல் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வைங்க. அப்படி வைக்கும் போது நீட்டாக வரும் டாட்டு, நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க. இப்போ வைக்கிறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட்டு, லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து டாட் வந்து நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹம்ப். இந்த ஹம்பை வச்சு தான் வந்து நம்ம நிறைய ஃபைரல் டிசைன் அந்த மாதிரிலாம் போடுவோம். ஒரு லைன் போட்டுட்டு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீளமாக வளைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹம்ப்பு வந்து ஈஸியாக போடலாம். அதே மாதிரி வந்து ஹம்ப்லேயே வந்து நிறைய அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம வளைச்சி போடுற மாதிரி இருக்கும். ஹம்பில் வந்து நிறைய மெத்தடில் வரும். இப்போ ஒரு ரவுண்டு போட்டு போடுற மாதிரியும் வரும் ஹம்ப் டிசைன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் லைன் வந்து போடணும். ஜிக்ஸாக்ன்றது வந்து நம்ம டபுள்யூ போடுவோம்ல, அந்த மாதிரியே தான். இப்படி வந்து ஜிக்ஸாக் மாதிரி கீழே மேலே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜிக்ஸாக் வந்து ஈஸியாக. இதை வச்சு செக்குடு பாக்ஸ் மாதிரி போட்டு போடுவோம்ல ஹேண்டில், அந்த மாதிரி டிசைனுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து மேலே கீழே வர மாதிரியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹம்ப்லேயே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இது ஹம்ப்லேருந்து லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது பாருங்கள், நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுவோம்ல ரவுண்ட் போட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரவுண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஹம்ப் வந்து குட்டியாகவும் போடுற மாதிரி இருக்கும், நல்லா நீளமாக போடுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு டிசைன் போட நம்மளுக்கு வந்து நல்லாவும் வந்து போடவும் வரும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டியாகவும் போடுவோம். ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து எடுத்த உடனே வந்து குட்டியாக கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃபைரல் வந்து போட போகிறோம். ஃபைரலில் வந்து 2 மெத்தட் இருக்குது.
ஃபெயரல் வந்து ஒன்று வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டாட் வச்சு அதுலேருந்து வந்து ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது போடுறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா தான் உங்களுக்கே புரியும். இப்போ வந்து டாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து முடிக்க போகிறேன். இப்போ போடுற ஃபெயரல் இந்த மெத்தட்லேயும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஃபெயரலும் இது பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெயரல் வந்து ரவுண்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ளார வந்து டாட் வச்சு முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போடுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து உள்ளார டாட் வச்சு முடிக்கணும். அதேமாதிரி வந்து முடிக்கும் போதும் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபினிஷிங் வந்து முடிக்கணும். 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வந்து ஃபெயரல்ன்றது இந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்ப்ரே ட்ராப்ஸ் வந்து ஒரு ட்ராப்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லைன் போடணும். இப்போ வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சு லைன் போடணும். இதை வந்து நம்ம நிறைய வந்து ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வரும். நெக்ஸ்ட்டு பேசிக் நான் வீடியோ போடும்போது இந்த டிசைனை வச்சு நான் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறது, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், பெரிய பெரிய ஃப்ளவர், அதுக்கெலாம் வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு இழுத்து விடணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஒரு டிசைன் போடுறோன்னா எல்லா மெத்தட்லேயும் போட தெரியணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே இருந்து ஒரு டாட் வச்சு லைட்டாக ஒரு லைன் மாதிரி இழுத்து விடுங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போடும்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா டிசைனுமே ஈவனாக போட வரும். நெக்ஸ்ட்டு வைன்ஸ் போட போகிறோம். இதுக்கு வந்து ஒன்றுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு போடுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெளிவாக வந்து இந்த கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றுமே வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் என் குட்டியாக ஒரு பேபி வச்சுருக்கேன். அவனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் வந்து எதுவும் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் போடுறோம். இது என்ன அப்படின்னா ஒரு லைன் போட்டு அப்புறம் ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுத்து விட்டோம்னா லீஃப் வரும். இதுதான் வந்து ஒருவருக்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் வந்து நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு லைனு, ஒரு டாட்டு, அப்புறம் லைட்டாக ஒரு இழுத்து விடணும். அதை தான் சொல்லி நான் ஒரு 1 + டாட் + 1ன்னு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதே மாதிரி மெத்தட் தான் நான் சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட்டாக வந்து எல்லா டிசைனையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவராகவுமே போடலாம். அதனால தான் நான் சொன்னேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த டிசைன் போடுற நான் கொஞ்சம் சொல்ல. இது ஏன்னா நான் குட்டி பாப்பா வச்சுருக்கேன். இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி ஒரு வீடியோ போடணுன்னா எனக்கு தான் தெரியும் அதோடைய எப்படி போடுது அப்படின்னு சொல்லி வாய்ஸும் கொடுக்கணும். அதனால தான் ஆப்போசிட் நான் போடுறேன் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா நம்ம ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக்கும் வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். இதை வச்சு நான் வந்து ஒரு டாட்டு, ஒரு ட்ராப்ஸ் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் டிசைன் வச்சு நம்ம வந்து போடலாம் அப்படின்றத வந்து சொல்லுவேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரவுண்டு
அப்புறம் வந்து டபுள் லைன் எப்படி போடுறது. டபுள் லைன் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் பக்கத்தில் ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் கீழே ஒரு லைனு, அப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொரு லைன். பொறுமையாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து டபுள் லைன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மெஹந்தியில் வந்து எல்லா ட்ரிக்கையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து இப்போ வந்து ரவுண்டு போட போகிறோம். இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் போடுறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். நான் போடுற பாருங்கள், எனக்கு வந்து நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நான் நல்லா வரைஞ்சதாலே எனக்கு ஈஸியாக வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு போடுங்க நான் போட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு டாட் எறிங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு. செகண்ட் மெத்தடாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளஸ் போட்டு தான் ரவுண்ட் போட வரும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கோங்க. ப்ளஸ் போட்டு ரவுண்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு டாட், இன்னொரு டாட், கீழே ஒரு டாட், அந்த மாதிரி ஆப்போசிட்டில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். அப்புறம் ரவுண்ட் போட்டு டாட்டும் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹம்ப்பு டாட் வச்சியோ ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் கையில். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் அதே தான் போட்டு காட்டுறேன். டாட் வச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிசைனுமே வந்து ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் வந்து நிறைய ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தெரியாதவங்கலாம் இருப்பீங்க. இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், டபுள் ரவுண்ட் போடும்ல, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போடணுன்னா நம்மளுக்கு பேசிக்காக கற்றுக்குறவங்களுக்கு ஈஸியாக வராதுல்ல. நான் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் டாட் வச்சுட்டு அதுக்கு இடையில கேப்பில் ஆப்போசிட்டில் நடுவில் சின்ன டாட்டாக வச்சுட்டு அதை வந்து அப்படியே ரவுண்டாக போட்டோம்னா நம்மளுக்கு டபுள் ரவுண்ட் வந்துடும். 2 ரவுண்ட் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஹம்போ இல்லை நம்ம டாட்டோ கீழே வச்சுருக்க ட்ராப்ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த இதுவில் இருந்து நீங்கள் ஒரு டிசைன் வந்து குட்டியாக சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதில் எப்படி வந்து டாட் வச்சு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுவே தான் சொல்லித்தரேன். ஒரு ரவுண்ட் போடுங்க குட்டியாக. ரவுண்ட் போட்டுட்டு ப்ளஸ் டாட் எப்படி வந்து குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூனிக்காக போடணும் அப்படின்றது. டாட்டு ஆப்போசிட் வந்து டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் நடுவில் கேப் இருக்குல்ல, அதில் ஒரு குட்டி டாட்டு அது வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் போடுறோம் அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் ரவுண்டு வந்து போடுங்க. இதுவும் நான் தேர்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி ஆப்போசிட்டாக குட்டி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட் டாட் லாங் ப்ரெஸ் பண்ணி தான் ஒரு டாட் வைக்கணும். ஏதோ ஒரு டாட் வைக்கிறோம், மெஹந்தி வச்சு கோன் வச்சு அப்படின்னு இப்படி பட்டுன்னு வைக்காமல் பொறுமையாக லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு ஆப்போசிட் ஒரு டாட் வைக்கிறோம். இப்போ வந்து ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ப்பு எப்படி போட போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டாட்டு ஹம்ப்பு அதெல்லாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது டாட் வச்சுட்டு அப்புறம் வந்து டாட் பாருங்கள், ஆப்போசிட்டில் டாட் வச்சுட்டு இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். அதேமாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டாட் வச்சும் ஸ்பைரல் போடுவாங்க. இது 2 மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள்.
ஆப்போசிட்டில் டாட் வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு டிசைனுமே ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து செக்குடு டிசைன் அதெல்லாம் கூட போட்டு காட்டுறேன். இதை வந்து ஸ்பைரல் போட்டு ஹம்ப் போட போகிறோம். ஒரு மினிமம் ஒரு குட்டி டிசைன் பேசிக்காக போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒன்று எப்படி போட போகிறோம் அப்படின்னு தான். இப்போ வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கலாம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாட் வச்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பைரல் போடுறேன். இப்போ வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆப்போசிட்டாக குட்டியாக ஒரு லைன் போட்டு ஒரு ஸ்பைரல் போட்டால் ஈவனாக வரணும்ல உங்களுக்கு, அதுக்காண்டி இப்போ இன்னொரு ஸ்பைரல் ஒரு டாட் வச்சு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக இது வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாட் வச்சுட்டும் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளார வந்து ஹம்ப்பு போடுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பேசிக்காக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி நான் போடுவேன் அப்படின்னும் போது இந்த பக்கத்தில் வந்து டாட் வச்சுக்குன்னு இந்த மாதிரி ஆப்போசிட் டாட் வைக்க சொல்லி கொடுத்தல, அது மாதிரி வரல உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டாட் வச்சு பழகிக்குங்க. அப்புறம் தான் இந்த வந்து நான் டாட் வச்சுருக்கல அந்த மார்க் பண்ணியிருப்பேன், அதை வச்சு வந்து ஹம்ப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சூப்பராக ஈவனாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் லைன் போட்டு ஹம்பு போட்டல அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து டாட் வந்து ஆப்போசிட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக சின்ன டாட் வைக்கணும். இப்போ தான் வந்து நம்ம டிசைன் வந்து நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கோடு வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லைன் மேங்கோ டிசைன்லாம் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து மேங்கோ டிசைன்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அதில் வந்து எப்படி போடணும் அப்படின்னு ஒரு இப்படி பாருங்கள், வளைஞ்ச மாதிரி இப்படி போட்டு ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி இப்படி ஆப்போசிட்டில் ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துடணும். அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆப்போசிட்டு இப்போ கீழே வர மாதிரி எஸ் போட்டு அதை வந்து மேங்கோ மாதிரி இது பண்ணிவிட்டு அதை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுங்க. இல்லை அதுக்கு வந்து நம்ம பெருசாகவும் வந்து இப்போ ஒரு பெரிய எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேங்கோ அது உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் பெரிய வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்குங்க. இது வந்து நடுவில் வந்து காலிங் அதெல்லாம் நான் ஃபோனில் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேங்கோ டிசைன் தான் போடுறத பாருங்கள். வளைவாக போட்டு இப்படி எஸ் மாதிரி போட்டு வளைவாக வந்து இழுத்து விடுங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஆப்போசிட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவும் ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா இதை வச்சு வந்து நிறைய ஆங்கிளில் வந்து நம்ம டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறைய டிசைன்லாம் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கும் கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டில் வந்து லெவல் வந்து நான் வந்து எப்படிலாம் ஒரு ஃப்ளவரும் போடணும், எப்படி மண்டேலா டிசைன், அது இப்போ இந்த அரபிக் டிசைன், மண்டேலா டிசைன் அதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம ஒன்று வந்து போட போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து மேங்கோ ப்ளஸ் வந்து ஒரு ரவுண்டு வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரவுண்டு வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு நான் காட்டுறேன். இது பாருங்கள். இப்போ வந்து
ஒரு ரவுண்ட் போட்டுட்டு போடுறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான். இப்போ இந்த குட்டி குட்டி டிசைன்லாம் வந்து நான் சிம்பிளாக பேசிக் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இதை வந்துச்சு தான் நான் வந்து நிறைய டிசைன்லாம் போடுவேன். இந்த மாதிரி வந்து நான் புதுசாக வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து மண்டேலா டிசைன் மாதிரி போடுறேன். இதை பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து ஒரு மண்டேலா டிசைன் மாதிரி வளைச்சி போட்டோம்னா அப்புறம் வந்து ஒரு டார்க் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு அப்புறம் வந்து டார்க்காக வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்கோ இல்லை நெகட்டிவ் டிசைனோ ஏதோ ஒரு டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து புதுசாக வந்து நம்மளா வந்து க்ரியேட் பண்ணலாம் ஒரு டிசைனும். புது டிசைனாக வந்து நம்ம மேங்கோ டிசைன், அப்போ வந்து அரபிக்கில் மண்டேலா டிசைனில் நிறைய ப்ரைடல் வெட்டிங் டிசைன்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக வந்து க்ரியேட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் வந்து ஒரு லைனில் வந்து எப்படி நம்ம வந்து போட போகிறோம், ஒரு ஃபிங்கர் டிசைனும் இல்லை நிறைய வந்து மெத்தடில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃப் தான் போடுறேன். ஒரு லைன் மாதிரி போட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து விடுங்க. லைன் டாட்டு அதுக்கப்புறம் இழுத்து விடணும். பாருங்கள், நான் போடுறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் வந்து சூப்பராக வந்து ஃபிங்கர்ஸ்க்கு அப்புறம் வந்து மண்டேலாவுக்கு நிறைய டிசைன் வந்து இதை வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்படி வந்து லீஃபை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய இனிமேல் பேசிக்காக டிசைன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றையும் வந்து கவனித்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர மாதிரி கவனிங்க. இதுவரையும் வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்.